ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே எல்லாம் காலையிலேருந்து ஒரே மழையாக இருக்குது. மழை பெய்யும் போது நம்ம ரோஸ் செடிகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா மழை காலத்தில் பூச்சி புழு அதெல்லாம் வந்து ரோஸ் செடியில் அதிகமாக வரும். மழை காலத்தில் நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்ல ரோஸ் செடிக்கு. டீ தூள் வேணால் நீங்கள் போடலாம். ரோஸ் வந்து நல்லா பெருசாக வளர்கிறதுக்கு டீ தூள் போடலாம். ரோஸ்னாலே டீ தூள் டீ தூள் டீ தூள் டீ எப்படியும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போடுவோம் வீட்டில். அந்த மீதி டீ தூள்லாம் காய வச்சுட்டு அதை வந்து எல்லா ரோஸ் செடிகளுக்கும் போட்டு விடுங்க. கண்டிப்பாக எல்லா ரோஸ் செடியும் நல்லா வளரும். ஏன்னா என்னோடய ரோஸ் செடிகளுக்கெல்லாம் நான் டீ தூள் தான் போடுறேன். முட்டை ஓடும் நீங்கள் போடலாம், அது உங்கள் இஷ்டம். நான் வந்து முட்டை ஓடு வந்து போடுறதில்ல. ரோஸ் செடி எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ நம்மளோட ஹெல்த்தையும் அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். மழை பெய்யும் போது முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணியே குடிங்க. இப்போ பனி அடுத்தது மழை பெய்யறதுனால நிறைய பேர்த்துக்கு சளி இருமல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரே ஒரு ஹோம் ரெமெடி இருக்குது. சுடு தண்ணியில் மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சோண்டு டீ தூள் போட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு குடிங்க. உங்களுக்கு வந்து இருமல் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சளி குறையறையும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் மாத்திரை மருந்துகள் சாப்பிட்லாம். அப்படி இல்லை மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கான நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும். இன்னும் சில ரோஸ் பிளான்ட் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.